எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரேம். வெல்கம் டு அவர் சேனல் மாம் ஃபுட் ப்ராசஸிங். நாம் இன்னைக்கு சப்போட்டா ஐஸ்கிரீமை வந்துட்டு நம்ம வீட்டில் எப்படி ஹோம்மேடாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சப்போட்டா பழத்தில் ஃப்ரூட்ஸ் அதோடைய பல்ப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்ச நேரம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் இருக்காது. ஸோ நம்ம பல்ப் ரெடி பண்ணும்போது அதோடைய டேஸ்ட் வந்து குறையும். ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பழம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒன்று டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஐஸ்கிரீமில் ஐஸ் கிறிஸ்டல் வராது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்க அந்த பல்போட டேஸ்ட்டு ஈவனாக இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதே போல் எல்லா ஃப்ரூட்ஸுக்கும் ஒரே மாதிரியான சுகர் அளவு வராது. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸ்வீட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்க சக்கரை கம்மியாக போடுற மாதிரி இருக்கும். ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸுக்கு சுகருடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பால் பவுடர், சுகர், லிக்விடு குளுக்கோஸ், வெண்ணெய். இந்த 5 ஐட்டம் போதுமானது. பால் வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பால் நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல் க்ரீமாக இருந்தாலும் சரி, அது ஸ்டாண்டர்ட் மில்காக இருந்தாலும் சரி, இல்லை டோன்டு மில்க் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பால் எந்த பால் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பால் பவுடர், வெண்ணெய் இதனுடைய அளவு மட்டும் கூடும். இப்போ ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். லிக்விட் குளுக்கோஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனல் தான். லிக்விட் குளுக்கோஸ் வந்து லோக்கலில் பேக்கரி ஐட்டம் விற்கிற ஷாப்ஸில் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாக்க சுகர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும், அவ்வளோதான். சுகர் வந்து லிக்விட் குளுக்கோஸ் இல்லைன்னா சுகர் அதிகமாக போட்டுக்கலாம். லிக்விட் குளுக்கோஸ் இருந்ததுன்னா சுகர் கம்மி பண்ணிவிட்டு லிக்விட் குளுக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், மவுத் ஃபீல் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம். பால் எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணுறோம். பால் வந்து ரொம்ப சூடேறிடக்கூடாது, அது வந்து லைட் ஹீட் இருக்கணும். அதாவது நம்ம கை வச்சோம்னா நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு ரொம்ப கம்மியான சூட்டில் இருக்கணும். இந்த கம்மியான சூட்டில் இருக்கும்போது அதில் வந்து பால் பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஹீட்டில் வந்துட்டு பால் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாதான் பாலில் வந்து அந்த பவுடர் வந்து நல்லா கரையும். இல்லைன்னா ரொம்ப சூடாகிடுச்சுனாக்க கட்டி ஆகிடும், நல்லா கரையாது. பாருங்க, பால் பவுடர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. பால் பவுடர் ரெண்டுக்கும் தனியாக தெரியாமல் ஒன்றா நல்லா கரைஞ்சி நல்லா இருக்கு. முக்கியமாக இதில் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணுங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவோ, இல்லை வந்து மைதாவோ, இல்லை வந்துட்டு கோதுமை மாவோ, இந்த மாதிரி வந்துட்டு எதையும் ஆட் பண்ண வேண்டாம். பால் பவுடர் வந்து ஈஸியாக வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற மளிகை கடைகளிலே நிறைய கிடைக்குது. நல்ல பிராண்டட் கம்பெனிகளில் நல்ல பால் பவுடரே கிடைக்குது. பால் பவுடர் ஆட் பண்ணுங்க. பாலை எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா பால் சீக்கிரமாக கொதிச்சிடும். நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது பால் அதுக்குள்ளார கொதிச்சிடக்கூடாது.
பால் கொதிக்கிறதுக்கும் நம்ம மொத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். 3/4 லிட்டர் பாலுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்துட்டு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக லிக்விட் குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 30லேருந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது லோக்கலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பேக்கரி ஐட்டம்ஸ் விற்கிற ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். அது நான் முன்னவே சொன்ன மாதிரி லிக்விட் குளுக்கோஸ் கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் சுகரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 150ங்கிறத 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். கடைசி இன்க்ரீடியண்ட்டாக இப்போ வந்துட்டு நம்ம வெண்ணெயை சேர்த்துக்கிறோம். வெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா வெண்ணெய் தான் நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு டேஸ்ட்டையும் நல்ல ஒரு மவுத் ஃபீல், அந்த டெக்ஸ்டர், அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வந்துட்டு இந்த வெண்ணெய் தான் கொடுக்கும். கண்டிப்பாக வெண்ணெய் வந்து சேர்க்கணும். பால் நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பால் கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் போட்டுடலாம். சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சிம்மில் இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்துட்டு அந்த பால் வந்து காயணும். கொதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்மில் போட்டு அந்த ஹீட்டில் வந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் போட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அது வந்து அது காயணும். அந்த பால் வந்து காயணும். 10 நிமிஷங்கிறது மினிமம் தான் இருக்கணும். மேலே 15 நிமிஷம் கூட காயலாம். பட் மினிமம் 10 நிமிஷம் கண்டிப்பாக காயணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பால் வந்துட்டு ஒரு டைம் இப்படி கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இறக்கி சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் ஒரு டைம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடறோம். ஃப்ரீசரில் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சு நல்லாவும் ஃப்ரீஸ் ஆகாமல் இந்த மாதிரி லிக்விடாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 75 to 80% வந்துட்டு ஃப்ரீஸ் ஆன கண்டிஷனில் அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து கிரைண்ட் பண்ணி ஐஸ்கிரீம் ஆக்குறோம். ஐஸ்கிரீமுக்கு தேவையான மிக்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி, அதாவது ஃப்ரீஸ் ஆகியும் ஃப்ரீஸ் ஆகாமலும் இருக்கிற மாதிரியான ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து தேவையான ஐஸ்கிரீம் வந்து கிடைச்சிடும். ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண சப்போட்டா பழத்தினுடைய அந்த பல்ப்பை வந்து மிக்ஸ் பண்ணி திரும்ப மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி எடுக்கும்போது நேச்சுரலான சப்போட்டா ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அதே போல் எந்த நார்மல் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோ இல்லை நேச்சுரல் ஐஸ்கிரீமோ இல்லை வேறு எந்த விதமான ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சரி, கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ப நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி தருவோம். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஹோட்டல்ஸ், ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் தேவைப்படுறவங்க வந்து எங்களுடைய காண்டாக்ட் நம்பரை வந்துட்டு கீழே கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணலாம்.